தூக்கி வைக்கும் சொந்தம் இதுதானா? தீப்பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இதுதானா? ஒன்னா மண்ணா ஒன்னா அனுப்பி வைத்த உங்களது மனைவிமார்களுக்கும் குடும்பத்தினர் வருவாங்கடா. உனக்கு வந்துட்டாங்க, எங்களுக்கு வரல, நாங்க போய் அடி வாங்கணுமா? அதான் தேங்க்ஸ் சொல்றேன். வைக்க விட மாட்டேன்றாங்கடா. அனைவருக்கும் இந்த கல்லூரியின் சார்பாகவும் நமது கல்லூரியின் சார்பாகவும் நமது மாணவ தட் இஸ் ஃப்ரெண்ட்ஸின் சார்பாகவும் இந்த மாலை வேளை வரவேற்பு கொடுப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது நண்பர்களின் மேக்கப் பேக்கப் பேச்சப் ஒர்க் நடந்து கொண்டிருப்பதால் அவர்கள் வருவதற்கு சிறிது காலம் தாமதமாகுவதால் நான் என்னுடைய இந்த சிறப்பான உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த அதுக்கு தான் இந்த தைரியம் ஆயிட்டேன், வேற வழியில் அவங்க சிரிச்சுட்டாங்க. பார்த்தா ஏய் என்னுடைய பார்த்தா நாங்கள் 4 வருஷம் கஷ்டப்பட்டோம் பாளையத்தில், சரியா? எப்படியோ எஸ்கேப் ஆகி எங்கேயோ போய் செட்டில் ஆகிட்டோம். ஆனால் நீ இத்தனை வருஷமாக அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கியே. இந்த கேள்வியை என்கிட்ட கேட்காத ஆள் இல்லை. அதான் இன்னைக்கு பொதுவாக ஒரு பதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அதாவது கேட்டாங்க என்கிட்ட எல்லாரும் கேட்கறது, இந்த கல்லூரியில் எப்படிடா நீ இவ்வளோ வருஷம் இருக்க அப்படின்னு. ரைட்டு. ஏய் யார் அஃபீஷியலாக வந்திருக்காங்களாடா? எஸ்எஸ்கேபி சொன்ன மாதிரி நான் ஜாயின் பண்ணி 22 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. எனக்கு 22 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு, இங்கே தான் இருக்கேன். ஏன் பாலாஜி நம்ம கூட தான் இருந்தார். ஆனால் இப்போ ஃபியூ இயர்ஸ் பேக் ஹி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் ஒன் காலேஜ். ஏன் பாலாஜி இன்றைக்கி காலையில் நான் நிறைய பேர்கிட்ட பேச முடியல. இப்போ நம்ம பேசலாம், ஷேர் பண்ணலாம். நம்ம அதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எல்லாருக்குமே என்ன ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது, இப்போ என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக சாப்பிட போகிறோன்னு தெரியும். ஆனால் ஈவெண்ட் என்ன அப்படின்னு எல்லோரும் ஆர்வத்தோடு இருக்கீங்க. அது சத்தியமாக எனக்குமே தெரியல என்ன செய்ய போகிறோன்னு தெரியல உண்மையிலேயே. சீக்கிரட்டு ஆனால் ஒன்று இருக்குது, அந்த பேக்கப் பேச்சப் போக்குற பார்க்குறவங்க கொண்டு வராங்க. அதனால் ஒரு ஈவெண்ட் இருக்குது, அந்த ஈவெண்ட் பண்ண போகிறோம். பிஃபோர் தேட் எனக்கு ஒரு 20 நிமிஷம் கேட்டிருக்கேன். நான் ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்க ஒரு செலெக்ஷன் பண்ண போகிறாங்க இங்கே. அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு. அது உங்களுடைய நான் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த பேட்சுக்கு நான் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிஃப்ட்லாம் வந்துட்டுருக்கு, சரியா? ஆனால் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆர்டர் பண்ணியாச்சு, நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம, சரியா? அந்த ஈவெண்ட்டுக்கு ஆனால் நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்கிறாம, எதுவும் தலையில் வச்சுக்கிறாம நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா ஜட்ஜு அதுக்கு ட்ரெயின்டு ஜட்ஜஸாக வர போகிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜட்ஜஸ். அவங்க தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. கிளாஸ் ரூமில் இல்லை, அந்த வின்னர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம், அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா அது டஃப் காம்படிஷன். 2 காம்படிஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம். ரைட். அதே நேரத்தில் இப்போ இந்த கூட்டத்தில் இப்போ இருக்கிறதுலையே வயசானவங்களை கூப்பிடணுமா சின்ன பையங்களாக கூப்பிடணுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னார், என்னைய செபகனி மேடம் வையவே மாட்டாங்க அப்படின்னா. யார்? நம்ம சென்னாமரக்கண்ணு. ஏன்னா சொல்லப்போனால் நானும் மேடம் ஒரே ஏஜ் தான். அது மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்தாங்க மேடம். நம்ம எல்லோரும் பார்த்தோம், அவங்க பேசும்போதே கண்ணில் தண்ணி வந்துருச்சு மேடத்துக்கு. ஸோ டச். செந்தாமரை கண்ணன் வாங்க. செந்தாமரை கண்ணன் எல்லாரும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அபவுட் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. அதுக்கு முன்னாடி நான் என் ஃபேமிலியோடு வந்துட்டேன். ஐ இன்ட்ரடியூஸ் மை ஃபேமிலி. மை ஒய்ஃப் டாக்டர் கார்த்திகா இஸ் தேர். அவங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹெச்ஓடியாக இருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவார்ட் ஆனாங்க. எனக்கு 2015 அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவார்ட் ஆகிடுச்சு. என்னோடய ஃபஸ்ட் டாட்டர் சக்தி, என்னோடய செகண்ட் டாக்டர் மகிமா, தேர்டு டாக்டர் லக்ஷனா. நேற்று ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி ரீயூனியன் மாதிரி எங்கள் வீட்டில் வச்சோம். ஒரு 25 பேர் வந்தாங்க. என்னையை கூப்பிடலன்னு நினைக்காதீங்க. நேற்று யாரெல்லாம் காலேஜுக்கு வந்தாங்களோ அவங்கள ஃபுல்லாக கூப்பிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நேற்று வந்தவங்கலாம் யாரும் ஃபுல்லாக கிடையாது. வந்திருந்தால் 100 பேர் வந்தாலும் 100 பேரையும் கூப்பிட்டுருப்பேன். உங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸு வந்தவங்களே என்னால் ஒரு டின்னர் மட்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன், வேறு ஒன்றும் இல்லை.
பெருசாலாம் இல்லை. வட்டம் அதான் வட்டம் வட்டம் வட்டம். இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர், இந்த ரீயூனியனுக்கு ரொம்ப முக்கியமானவர். அதனால் அவருடைய ஸ்பீச் வந்து நம்ம ஆரம்பிப்போம். உங்கள் நேம், உங்கள் ப்ரொஃபஷன், அபவுட் யுவர் ஃபேமிலி, அப்புறம் உங்களுடைய எங்கே என்ன ஆர்கனைசேஷன் இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து நீ ஹைதராபாத்தில் இருக்கியா, நானும் தான் ஹைதராபாத்தில் இருக்கேன். நீ எத்தனை வருஷமாக இருக்க, நானும் 15 வருஷமாக இருக்கேன். நீ எத்தனை வருஷமாக இருக்க, நான் 15 வருஷம் 1 மாதமாக இருக்கேன். இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா பார்க்கல, தெரியல. ஆனால் இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த சிட்டியில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். அந்த செந்தில் வந்து மதுரையில் தான் இருக்கார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க மதுரையில் பார்த்தசாரதி மட்டும் தான் இருக்கேன்னு. மதுரையில் நிறைய இந்த செந்தில் இருக்கார், இந்த செந்தில் இருக்கார். வேறு யார் இப்போ மதுரையில்? சிவசங்கரன் இருக்கார், அவன் இருக்கான். இவ்வளோ பேர் மதுரையில் இருக்கோம், ரைட்டா? இவங்க யாருமே வந்து பெருசாக ரீயூனியனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே என்ன செஞ்சாங்க, விட்டு கொடுக்காம பேசணுமே, வேறு வழி இல்லையே. ரைட். டே, எனக்கு இப்போ தெரியுதுடா ஏன்டா ட்ரிபிள் கவுண்ட் கம்மியாச்சுன்னு. அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கூட ஒரு வாரம் வாழ்வேன்ற நம்பிக்கை இருக்குது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கடல் கடந்து வந்திருக்கீங்க, அதான் பெரிய முக்கியமான விஷயம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். என் பேர் செந்தாமரை கண்ணன், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. எனக்கு வந்து என்னோடய மிஸ்ஸஸ் பேர் டாக்டர் சசிகலா, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க, ஹெச்ஓடி. அவங்க ஏஐ டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. என்னோடய பையன் வந்து ஒரு செகண்ட் இயர் மெடிக்கல் பண்ணுறாப்புல, எம்பிபிஎஸ்ஸு. செகண்ட் பர்சன் வந்து 10th படிச்சுக்கிட்டு இருக்காரு. மற்றபடி நான் வந்து முதல்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலைக்கு தான் போனேன். ரொம்ப சேலரி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு நம்ம கோச்சடையில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, நீங்களாம் போய் பாஸ்போர்ட் எடுத்துருப்பீங்க, வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அது நான் கன்சல்ட் பண்ணது தான். அதோட ஸ்கூல் பில்டிங்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்போ இந்த அரசியலில் வந்தனோ அதுலேருந்து அதெல்லாம் கொஞ்சம் நிறையா லேபர்ஸை பார்க்க முடியல, அதனால் அது எல்லாத்தையும் கை விட்டுட்டேன். இப்போ ரியல் எஸ்டேட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக சின்னதாக ரொம்ப வேண்டியவங்களுக்கு மட்டும் வீடு கட்டிக்கிட்டு அந்த லெவல்லே நான் இப்போ இருக்கேன். அதுபோக நான் அரசியலில் வந்ததுனால வார்டு கவுன்சிலராக இருக்கேன். நான் 2001 கொஞ்சம் ஈடுபாடாக இருந்தேன். இப்போ ஒரு 10 இயர்ஸாக வந்து இப்போ இதில் இருக்கேன். டிஎம்கேல ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறதுனால இப்போ இந்த வட்டம் கவுன்சிலராக ஜெயிச்சு வந்திருக்கேன். ஏற்கனவே பஞ்சாயத்து போர்டில் இருக்கும்போதும் அப்படி தான் இருந்தேன். இப்போ கார்பரேஷன் ஆன பிற்பாடும் வந்திருக்கேன். அதுபோக நான் வந்து டிஎம்கேல வந்து பகுதி செயலாளர்னு சொல்லுவாங்க. கார்பரேஷனில் உங்களுக்கு தெரியும், அவுட்டருக்கு போகிற ஒன்றிய செயலாளர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அவனியாபுரம் கிழக்கு பகுதியில் வந்து செயலாளராக இருக்கேன். மற்றபடி வார்டு 41 கவுன்சிலர், கார்பரேஷன் வார்டு கவுன்சிலர். மற்றபடி ப்ரொஃபஷனல்னு சொல்லிக்கிற ஒன்றும் இல்லை, ஒன்லி ரியல் எஸ்டேட் ஒன்று தான். ஓகே நண்பா, எல்லாத்தையும் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. எந்த உதவினாலும் கார்பரேஷனை பொறுத்தளவுக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு முன்னாடி இருந்து செஞ்சு கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. என் பேர் செந்தில்குமார். ஆக்சுவலாக 2000 நான் டிசி முடித்தேன். பட் ஆனால் என் கிளாஸ் பசங்களுக்கே நிறைய பேர் எனக்கு தெரியாது. ஏன்னா அதுவும் பக்கத்தில் உட்காந்துருப்போம், எக்ஸிட்னா வெளியே போயிடுவோம், கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே போயிடுவோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் ஹைதராபாத்தில் ஒரு வீலர்ஸ் சிப் டிவிஷன் கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 வருஷம். அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்என்எல் எக்ஸாம் நடத்துனாங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக்கணுன்றது எங்கள் அப்பாவோட தாத்தாவோட ரொம்ப ஆசை. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் எழுதுனேன், பாஸ் ஆகிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி பாஸ் பண்ணிட்டேன். ஸோ பாஸ் பண்ணது இங்கே மதுரையில் கொடைக்கானலே போஸ்டிங் பண்ணாங்க. ஸோ 2 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மதுரையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அதுலேருந்து மதுரையில் தான் இருக்கேன். ஸோ 2008 மேரேஜ் ஆச்சு. அப்புறம் 2 பசங்க இருக்காங்க. பொண்ணு வந்து 12th படிக்குது, பையன் வந்து +1 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என் பேர் செந்தில்குமார். ஓகே, தேங்க்யூ. எனக்கு ஒரு பையன் 1, ஒரு பொண்ணு 1. பையன் வந்து NIT திருச்சியில் படிச்சுட்டு இருக்கான். பொண்ணு இப்போ 12th நீட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சாம்சங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் 18 இயர்ஸாக. இப்போ மதுரை பிஎம்மாக இருக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்குமார் தான். எம் இனிஷியல்.
ஏன்னா நம்ம படிக்கிறப்ப ஐ திங்க் 2 பேரும் எம் இனிஷியலில் சேமாகவே இருந்தோம். ஒன்று ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப அந்த கன்ஃபியூஷன் இருந்தது. நாங்கள் 2 பேரும் ஒரே செக்ஷன். ஸோ யூனிவர்சிட்டியில் போகிறப்ப எம் செந்தில்குமார் அண்ட் இனிஷியல் அந்த ப்ராக்கெட்டில் டேட் ஆஃப் பர்த்தும் போடுவானுங்க மார்க் ஷீட்டில். மேபி அப்புறம் மெக்கானிக்கல் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இருக்கிறது நான் வந்து ஹைதராபாத். அங்கே வந்து சினாப்சிஸ்ன்ற கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். நான், பாலாஜி, அனந்த் பிரகாஷ் இவங்கெல்லாம் ஒரே டைமில் அங்கே அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். லாஸ்ட் 23 இயர்ஸ் அங்கே தான் வேலை பார்த்தேன், ஒரே கம்பெனியில். லாஸ்ட் இயர் வந்து மூவ் டு AMD, இங்கே ஹைதராபாத் ஒன்லி. ஸோ அங்கே தான் இப்போ வர இருக்கேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்த பொண்ணு 12வது முடிச்சுட்டு இப்போ தான் காலேஜ் பார்த்துட்ருக்கோம். 2வது பொண்ணு 6 இயர்ஸ். இங்கே இருக்கிறது திருப்பரங்குன்றம், என்னோடய ஃபேமிலி இருக்கிறது. அண்ணன் ஃபேமிலி இங்கே இருக்காங்க, அப்பா இருக்காங்க. என்னோடய சொந்த ஊர் டீக்கல்பட்டி டுவர்ட்ஸ் ராஜபாளையம் போகிற வழியில் ஒரு கிராமம். ஓகே, என் பேர் ஜான் டேவிட். ரைட், நான் சென்னையில் இருக்கிறேன். அசென்ஷியலில் ஒர்க் பண்ணுறேன். என் மனைவியுடைய பேர் வந்து ஜேமி. என்னுடைய எல்டஸ்ட் சன் பேர் ஜூடா, 12th படிக்கிறான். யங்கஸ்ட் சன்னுடைய பேர் ஜானத்தன், 9th படிக்கிறான். ஜேமி இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஃபுல்லாக அவர் தான் சப்போர்ட் எனக்கு. அப்புறம் அவர் QMath அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறான். ஸோ எங்கள் அம்மா என் கூட இருக்கிறாங்க. இது செட்டில்டு இன் சென்னை. தேங்க்யூ. கனிக்குமரன் வாங்க. ஹலோ எவ்ரிவன், நான் கனிக்குமரன், EC 2000 பாஸ் அவுட்டு. நான் மதுரையில் மட்டும் இல்லை, பெங்களூர். ஓகே, மதுரையிலே இருக்கிறேன், பெங்களூர். ஸோ மாறி மாறி போயிட்டு வந்துட்டுருப்பேன். ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு பொண்ணு ஒரு பையன். வேறு என்ன சொல்லணும் பார்த்தா? ஸ்பெஷல் நல்லா இருப்பேன். நல்லா பார்த்தா வந்து ரொம்ப நல்லாவேன்னு சொல்ல சொன்னால் வேற ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ மீட் பண்ணதில் நிறையா பேர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது தெரிஞ்சு ஹாப்பி. செந்தில், சங்கர், கரெக்டு. நிறைய பேர் வந்து தெரிஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இன்னும் எல்லாட்டையும் பேசிட்டு டச்சில் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் நான். ஓகே, தேங்க்யூ. ஏற்றி விட்டு ரணகலப்படுத்துறதே வேலையாக போச்சு உங்களுக்குலாம். நைஸ், ஹாப்பி டு see you all. நான் இப்போ சென்னையில் இருக்கேன். என் ஒய்ஃப் பேர் முபினா. ஷீ இஸ் அ ஹோம் மேக்கர் அண்ட் ஐ ஹேவ் அ டாட்டர். ஷீ இஸ் டூயிங் ஹர் இன்ஜினியரிங். சன் வந்து 12th படிக்கிறார். இப்போதைக்கு சென்னை. பட் ரியலி I mean this event I don't want to miss. It's very, very nice to see all the faces, to refresh our memories. என்ன சொல்கிறது, இட்ஸ் ரியலி நைஸ். ஐ மீன் டெஃபினெட்லி இது நம்ம பேசுனதில் வந்துட்டு நிறைய காலேஜில் லெக்சரர்ஸ் பற்றி பேசணும், அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்கலாம் பேசணும். எனக்கு வந்துட்டு பொன்னப்பன் சார் வந்துட்டு ஐ ரியலி இட்ஸ் அ வெரி குட் கேரக்டர் ஃபார் அஸ். ஏன்னா எங்கள் குரூப் ஒரு தனி குரூப் இருக்கும். நாங்கள் வச்சுக்கிட்ட குரூப் பேர் வந்து ஃப்ரீக்கீஸ். ஓகே, இங்கே இல்லை, யாருமே வரல, ஏன்னா அந்த குரூப் வரல. ஓகே, ரஞ்சித் ஃப்ரம் Tripoli, he is in UK. So by the way, I'm representing all of them. Ranjit is in UK. Hassan is in Kuwait. Sudan is in UK. Gopi is in Chennai. Gopi from MEC. வேலாயுதம் வந்துட்டு போயிட்டாரு. வேறு யார், நம்ம குமரேஷ் மாமா வரல, ECE. Mahesh Ram is in Dubai. Sudan is in UK. Tripoli Mahesh, short R. He is in US. Tripoli Babu, he is in San Diego, US. அவ்வளோதான். ஸோ we are all one group. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து ஒன்றா படித்தோம், அதுக்கப்புறம் தான் டிபார்ட்மெண்ட் மாறிட்டோம். ஸோ அதில் அந்த கனெக்ஷன் அப்படியே இருந்துச்சு. அவங்க அண்ணா நகர் பேட்ச்னா தெரியும், அந்த பஸ்ஸில் லாஸ்ட் சீட்டில் உட்காந்து அலர்ட் பண்ணிட்டு வர்றது. ஸோ இட் வாஸ் நைஸ். ஐ மீன் ஏன்னா எங்கள் மெமரிஸ் வந்துட்டு நாங்கள் படித்ததில் இந்த குரூப் வந்துட்டு பொன்னப்பன் நிறைய ஞாபகம் வச்சுருப்பார். ஏன்னா அதனால தான் அந்த பொன்னப்பன் ஒரு வீடியோ போட்டார். நான் ஃபஸ்ட்டு நான் வர ஐடியாவில் இல்லை, எனக்கு பொன்னப்பன் வீடியோ பார்த்துட்டு தான் சரி ஓகே ஐ ஷுட் கம் அப்படின்னு வந்தது. ஏன்னா அவர் என் பேர் எடுத்தார், மகேஷ் ராம் பேர் எடுத்தார், ட்ரிபிளி மகேஷை பேர் எடுத்தார்,
அப்புறம் ஹசன் பேர் எடுத்தார், நிறைய பேர். ஏன்னா அந்த செட் வந்துட்டு என்ன எங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 3rd செமஸ்டர் யார் யார் அறிய வச்சிங்க மேக்ஸு, 3rd செமஸ்டர் மேக்ஸ். ஏன்னா அது வந்து ஒரு 6 attempt 7 attempt எடுத்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. 3rd செமஸ்டர் மேக்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ டஃப் ஒன். எங்களுக்கு அவர் வந்துட்டு பொன்னப்பன் சார் வந்துட்டு அண்ணா நகருக்கு வந்துட்டு நைட் ஸ்டே பண்ணி எங்கள் குரூப்புக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாரு. அது வந்து 2nd attempt. அதுக்கு முன்னாடி 3rd செமஸ்டரில் போயிட்டு உட்காந்து எந்திரிச்சு வந்துட்டோம். கொஷின் புரியவே இல்லை, எந்திரிச்சு வந்துட்டோம். நீங்களாம் லேட்டரல் என்ட்ரி 3rd செமஸ்டர் மேக்ஸ் இருக்குல்ல உங்களுக்கும், ஓகே, எந்திரிச்சு வந்துட்டோம். அப்போ இந்த ஃப்ரீக்கிஸ் குரூப் வந்துட்டு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கொடைக்கானல் போகிறோம்னாங்க பைக்கில். அப்போ நம்ம பைக்கில் M80 கெனட்டிக் ஹோண்டா எல்லாத்துலேயும் போனது. அப்போது செலவு காசு இல்லை, ஆனால் கொடைக்கானல் போகணும். பொன்னப்பன்ட்டு போய் வாங்கிட்டு போனோம். பொன்னப்பன்ட்டு போய் காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரஷ் அந்த மேடம் வந்தாங்கல்ல, டால் மேடம், சுபாஷினி மேடம், அவங்கெல்லாம் க்ரஷ் நமக்கு. அவங்ககிட்டையும் காசு வாங்கிட்டு கொடைக்கானல் போயிட்டு வந்தோம். 1 day தான், காலையில் போயிட்டு ஈவினிங் வரும். ஏன்னா வீட்டில் அட்டண்டன்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ காலையில் ஏறிட்டு பைக்கில் திருப்பி வந்தோம். ஒரு தடவை ஜான் வந்துடல பைக்கில், ஒரு தடவை கொடைக்கானலுக்கு. எப்போல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, எப்போல்லாம் அரியர் விழுமோ கொஷின் பேப்பரில் ஒன்றும் புரியலையோ அப்போ கொடைக்கானல் இஸ் த பெஸ்ட் ஸ்பாட். ஸோ எனிவேஸ், ஐ மீன் தட் கனெக்ஷன் வி ஹேட் வித் பொன்னப்பன் அந்த நேரத்தில், அந்த மேடம்ஸ்லாம். அதே மாதிரி கனி மேடம், ரைட், ஜெபகனி மேடம், அவங்க வந்துட்டு அவங்க படிக்கிறதோட அதிகமாக வந்துட்டு லைஃப் லெசன்ஸ் தான் அதிகமாக சொல்லுவாங்க. அப்போல்லாம் மண்டே கேரள, இப்போ ஸோ வி ஆர் ஃபேஸிங் த சேம் திங். ஐ மீன் இட் வாஸ் we are following the same stuff now. Anyways, it's all good memories really. It's more than நம்ம எந்த அளவுக்கு செட்டில் ஆகிருக்கோம் இல்லை நம்ம how well we are அப்படின்றத விட இங்கே we are all, I mean, in a good position in a way, certainly in a very very good position in a way. So we are blessed, we are totally blessed. And that launching pad, the identity was given by KLNC. We should appreciate that. It's really a good launching pad for us. So yeah, I mean adana the event ke vandadu, it was very 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 memorable. Romba thank you for all the organizers, especially everybody. Two special thanks to Sarala, because எனக்கு 4 தடவை ஃபோன் பண்ணால் 5ஆவது தடவை நான் வரலன்னு சொல்லியிருந்தா சென்னைக்கு பஸ்ஸில் வந்து சட்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பா. ஸோ எனிவேஸ், she had made a lot of effort. She had made a lot of effort to do this, to make this happen. மெக்கானிக்கல் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அவள் ஒரு முக்கியமான ரீசன். Definitely. Because she personally reached everyone. It was great effort she had made it. Anyways, thanks for giving this opportunity to see all the good faces, and we are happy in a way to see. I mean, very very it's a good position, well settled. People who don't feel them settled, I mean, don't take it as a bad way. Still you have time. நம்ம just 40s to 50s தான் இருக்கும். Still we have enough time to prove ourselves. So go, be positive. All well. Yeah, thanks guys. இங்கேயே இருக்கிறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சில சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறதுனால அனுப்பிட்டே இருப்பேன். அதாவது உடனே பண்ண முடியாது, ஏன்னா தேர் இன் அப்ராட். அதில் ஒருத்தர் வந்து ஹசன் குவைத்தில் இருக்கும்போது ரொம்ப நாள் அங்கே தான் இருக்கான். ஹசன் குவைத்தில் தான் இருக்கான். அங்கே ஒரு சின்ன பாலிசி வந்துச்சு, கவர்மெண்ட் ஆஃப் குவைத், அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி இன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரியில் பார்த்தீங்கன்னா மேலே தமிழில் இருக்கும், கீழே இங்கிலீஷில் இருக்கும். ரைட்டா? டிகிரி செட் ஞாபகம் இருக்கா? ரைட். மேலே தமிழில் இருக்கும், கீழே இங்கிலீஷ் இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆஃப் போகும்போது அந்த அவங்க இமிக்ரேஷனில் ஃபஸ்ட் லாங்குவேஜ் புரியல அவங்களுக்கு. ஸோ தே ஆர் ஒரி அபவுட் இட். இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் இல்லை, இவர் ஏதோ ஒரு லாங்குவேஜில் படிச்சிருக்காரு, ஸோ டிகிரியை வந்து எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ கெட் அ சர்டிஃபிகேட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி, த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இங்கிலீஷ் அப்படின்னு வாங்கணும். நாங்கள் ஹசன் வந்து பயங்கர ஒரி ஆகிட்டான். அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இப்போ யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கான். அங்கே வந்து யூனிவர்சிட்டியில் இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 22 வருஷம் ஆயிடுச்சு. ரைட்டா? அண்ணா யூனிவர்சிட்டி அவார்டு கொடுத்து 22 வயசு ஆயிடுச்சு. இவன் கேட்டது எனக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஹசன் கேட்டான். அங்கே ஃபோன் பண்ணி அங்கே மெயில் அனுப்பி கேட்டால் எங்களுக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டே இல்லைன்ட்டாங்க. அப்புறம் அவன் ரொம்ப ஒரி ஆகிட்டு அப்புறம் அவனுக்கு அப்புறம் தான் ஒரு யாரோ சொல்லி இங்கே இருக்கேன்னு தெரியும், அவனுக்கு கிளிக் ஆகலை.
வித்தின் 1 வீக்குள்ளேயே நான் அதை சார்ட் அவுட் பண்ணேன். நான் யூனிவர்சிட்டி எழுதி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி பிரின்ஸிபல் நல்லா சப்போர்ட் பண்ணார், எல்லாம் பண்ணோம். இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது, சொல்ல முடியாது. ஹசனுக்கு அது ஒரு சின்ன இங்கேருந்து பண்ணதுனால. ஏன்னா நான் உடனே மெயில் அனுப்புனா அலுமினி அசோசியேஷன் இருந்தோம், யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும். பிரின்ஸிபல் இஸ் ஆல்சோ சப்போர்ட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே கோபி வாங்க டாக்டர். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். என்னோட பேர் கோபிநாத் அண்ட் ட்ரிபிள் 2000 பேட்ச். ஸோ SMK சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த EFIP கேண்டிடேட். ஸோ ஆஃப்டர் தட் BE 2000 முடித்ததுக்கப்புறம் we went to Delhi for our higher studies, 2 years masters. அண்ட் தென் ஒரு 6 months வந்து ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணோம், மைசெல்ஃப், செல்வா எல்லாரும். அண்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் will not give you the kind of salary that you are expecting. They were giving only advance as a salary. So 2000 rupees if you want, you can get as an advance, right? ஒரு 6 months கழிச்சு, if there is a admission happen, then you will get your salary, total salary. So this is the status of that kind of a college. So then immediately I decided, okay, I need to go for a PhD. I think Selva has decided something else, right? Yeah. So then I have started my PhD, same in IIT, 5 years, 2002 to 2007, continuously thought of coming to the academics like Partha. But in 2006, near about 7, so there are a lot of things which are happening, something like knowledge process outsourcing, right? அதுக்கு முன்னாடி வரையிலும் வந்து only software industries are actually giving their outsourcing here to India. அந்த டைமில் வந்து there are a lot of R&D centers are actually coming to India, like ABB, like GE, GM, everybody started their R&D. So அந்த perspectiveல வந்து I thought, instead of going to academics, let me go to the research centers in these R&Ds. So that's how I started my career in 2007. I worked for an year in a company called Applied Research International. That was totally a different kind of a field. It's more on brain modeling, right? So it's a human brain modeling kind of a work. And then later I wanted to come back to Bangalore. So I decided to join ABB. And that was my core control and robotics area. That was my specialization. And I was there about close to 4 years and working in a different domain, which is power system area, controls, optimization, power plant. அதுக்கப்புறம் so in 2007 I got married, right? It's a love marriage. So she came to IIT Delhi, so we met each other. Then we understood that okay, we made for each other, right? அவன் டயர்ல தூங்குறான்டா. So I have a son who is now doing his 12th, and my wife is also a PhD candidate. So she finished her PhD in bioinformatics. So she is doing an independent consultant, doing bioanalysis, drug designing and all. We settled in Bangalore. So everybody welcome to our home in Bangalore. Whoever comes, just give me a call. I think most of you guys, whoever comes, I think Vijay, you came, right? That's all. ஸோ எனது பெயர் ராஜ்குமார். பாட்டு பாட போகிறீங்களா? ஸோ எனது மனைவி பெயர் குறிஞ்சி. எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவன் பெயர் இளவேந்தன். எனது மகள் பெயர் வெண்பா. ஸோ தே ஆர் ரெசிடிங் அட் துபாய். ஸோ ப்ரெசன்ட்லி ஐ ஆம் ரன்னிங் மை ஓன் வெஞ்சூர் அட் துபாய். தேங்க்யூ. Parthasarathy is our company advisor for the energy audit. Yes, thank you. So
ராஜ்குமார் வந்து ஐ நோ காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து அவன் கிளாஸ் அட்டன் பண்ணதை விட ஹாஸ்டலில் நிறைய நேரம் வந்து படிக்கிறது, ப்ரிப்பேர் பண்ணுறது, செம் எக்ஸாம்ஸ்க்கு இது பண்ணுறதெல்லாம் அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஹி ஹேஸ் லாட் ஆஃப் அரியர்ஸ் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிவிட்டு தென் ஹி வென்ட் டு துபாயில் போனதுக்கப்புறம் ஹிஸ் லைஃப் இஸ் டோட்டலி சேஞ்ச். ஸோ ஒரு புக் எழுதியிருக்கேன். என்ன புக்? வாட் இஸ் இட்? ஆமாம், ஃபர்ஸ்ட் புக் இஸ் ஹவு டு பிகம் அன் IAS. I also attended UPSC 4 time, I written main exams. Then next book is electrical earthing systems. Yeah, I'm very happy and proud to see Rajkumar at this position. Also, Rajkumar vandu is not only writing books and also he's working on the core electrical industry. He's currently in type with a lot of Dubai related industries and electrical infrastructure. So I'm very happy to see Rajkumar at this position. Thank you so much. Okay, and the arrear எத்தனை so நானே சொல்லிடுறேன் அந்த arrear. So last 2000, so 32 arrears in single attempts I cleared. There is 8 semesters. So morning one exam, evening one exam. So one day complete. இல்லை செல்வா சொன்னது ஒரே அட்டம்ப்ட்ல எப்படி ரைட். கோபி முன்னாடி வா 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 விஜய் வா செல்வா வா வா வேமா வா. இந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்காண்டி இப்போ நாங்கள் SM கண்ணனுக்கு போகிறதுக்காண்டி இப்போ போனோம். என்ன சொன்னார் உனைய? என்ன சொன்னார் சொல்லு. விளாண்டு நாசமாக போனவன் நீ தானே, இன்னைக்கு நல்லா இருப்ப, நல்லா இருக்கல அப்படின்னு அப்படியே சொன்னார். யார்? உமாசங்கரா. யார்? SM கண்ணன். ஏன்னா அவன் ஹாஸ்டலில் இருந்தான். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனே கிடச்சிது. செல்வகணபதி டாப்பர், டிபார்ட்மெண்ட் டாப்பர், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். இன்றைக்கி சொன்னார்ல SM கண்ணன். பட் விஜயும் கோபியும் அதுக்கு எந்த வகையிலையும் குறைச்சில்லாமல் படிப்பாங்க. நானும் படிப்பேன், அது வேறு விஷயம். ஏன்னா நாங்களும் படிப்போம். ஆனால் கோபி வீட்டில் போய் படிப்போம். கோபி வீட்டில் போய் குரூப் ஸ்டடிலாம் பண்ணுவோம். ஆனால் உமாசங்கரும் செல்வகணபதி ஹாஸ்டல் இருந்திருக்காங்க. ஹாஸ்டல் உமாசங்கர் வந்து விளையாட்டு. இன்றைக்கி தான் சொல்கிறேன் உமாசங்கர் ஒரு என்னடா இது என்ன டாபிக்? காஸ்லாவா? ஒரு டாபிக் விஜய் சொல்லு. அது ஒரு பவர் சிஸ்டமில் ஒரு லாஜிக்கு, அது எப்படி சால்வ் பண்ணுறது மேடமுக்கும் தெரியல. நானும் கோப்பியும் நோண்டி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். அது செல்வாட்ட சொல்லலை. சரியா? இதை நான் காலேஜில் இருந்தேன், ஹாஸ்டலு. அதான் உமாக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஏன்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வரும், 12 மார்க் கொஸ்டின்ரா, அடிச்சிடுறா, எப்படி பண்ணணும் தெரியாது, இதாண்டா ஸ்டெப்பு, இது முடிச்சிடா ஆன்சர் கரெக்டாக வரும்டா. அவனும் பிடிச்சி பண்ணிட்டான். இது இவனுக்கு தெரியாது. இவனும் அதை முடிச்சுக்கிட்டு இருக்கேன். மிஸ் மேடமே சொல்லி தரல, இவனும் முடிச்சுக்கிட்டு இருக்கான் எப்படி பண்ணுறதுன்னு. நானும் கோபியும் கண்டுபிடிச்சிட்டோம். அனௌன்ஸ் பண்ணல இதை. இவனும் சொல்லி கொடுத்துட்டோம். இவன் அந்த ஸ்டெப்பை ஃபுல்லாக அடிச்சிட்டான். இவன் ஹாஸ்டலில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் போய் எட்டி பார்த்தான். என்னடா இந்த ப்ராப்ளம்னா நீ எப்படா சால்வ் பண்ண முடியும்? இவன் கேட்குறான். இவன் என்ன உமா தென்னாவட்டு வந்துச்சுன்னா எனக்கு தெரியும்ல, இந்த பாரா இப்படி தாண்டா பண்ணணும் சொன்னது. இதை ஹாஸ்டலில் இருக்கவங்க ஒருத்தன் பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டான். பாரு உமா செல்வாக சொல்லித்தரான். அதை இன்னைக்கு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அதை பார்த்து அட்வைஸ் பண்ணிட்டான். வெரி குட். அப்படி நீங்க முடிச்சு என்னைய பத்தியா பேரு ஊருதுன்னா சொல்லலாம். விஜய் ட்ரிபிள் இ 2009 ஜெர்மனிக்கு போனேன். ஸோ 16 வருஷம் ஆகுது. ஆமாம், ஏர்பஸில் வேலை பார்க்குறேன். உங்களுக்கு விசா கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஜெர்மனிக்கு வாங்க. குடும்பத்தை பற்றி சொல்லு. குடும்பத்துக்கு ஒரு அழகான மனைவி, அப்புறம் ஒரு அழகான பாப்பா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஸோ வெரி சிம்பிள் லைஃப் இன் ஜெர்மனி. வந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க. 97 லேட்டர் என்ட்ரியாக நானும் பார்த்தா விஜய், சீனி, சஜீவ் இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லோரும் இருந்தோம். லேட்டர் என்ட்ரி எல்லோரும் ஜாயின் பண்ணோம். அப்போ விளாண்டுட்டு தான் இருப்பேன், படிக்கவே மாட்டேன். நாளைக்கு செமினாராக இருக்கும், இன்றைக்கி பேட்மிண்டன், வாலிபால் போய் விளாண்டுக்கிட்டு இருப்பேன். ஜெட்லி அப்படியே என்னை பார்த்து முறைச்சிட்டு போவார், ஏதோ இருக்கான் அப்படின்ட்டு. 3rd செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணேன். 4th செமஸ்டரில் 3 சப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணேன்.
ஆஹா, மொத்தத்துக்கே. அப்புறம் எஸ்எம்கே வந்து நீ இப்படியே இருந்தேன்னா விளையாடுற பள்ளிக்கூடத்துக்கு போ, இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னாரு. இப்படியே சொன்னார் ஸ்கூலில். ஸ்கூலுக்கு போ, எதுக்கு நீ இங்கே இருக்க, பள்ளிக்கூடம் போ, விளையாடுற பள்ளிக்கூடம் போ அப்படின்னாரு. அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா அப்புறமேலு லெட்டர் எழுதி போட்டு விட்டாங்க வீட்டுக்கு, இத்தனை அரியர் பையன் வச்சுருக்கிறான் அப்படின்னு. அப்புறமேலு தான் புக் எடுத்தேன். 5th செமஸ்டர் ஆல் கிளியரு. வச்ச அரியரில் ஒரு 3 எடுத்துட்டேன். அப்போ தான் ஜெட்லி சொன்னார், எஸ்எம்கே சொன்னார், சாரி ஓயாமல் இப்படியே வருது என்ன. அதனால் அப்போ தான் சொன்னார், உன்னால் முடியும்னு தெரியும், நீ என்னோட அண்ணன் வந்து விக்ரம் காலேஜ் ப்ரொஃபஸர் அப்போ, அதனால் நீ படிப்பேன்னு தெரியும், படிச்சிரு அப்படின்னாரு. படித்து எல்லா அரியர் எடுத்துட்டேன் 7th செமஸ்டருக்குள்ளாரியே. அதுக்கப்புறம் இருந்துச்சு, அதையும் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா, நானும் பார்த்து அவங்கள இன்விடேஷன் கொடுக்கும்போது நான் காலேஜ் முடித்து போனதுக்கப்புறம் அன்றைக்கி தான் அவரை பார்க்குறேன். பார்த்த உடனே சொன்னார் என்ன. ஸோ ஒரு 25 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு ஐடென்டிஃபிகேஷனில் ஏதோ நாம் இருக்கணும். அன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸில் நிறையா சாதித்தேன், நிறையா பண்ணினோம், டைஸ் வரைக்கும் போனோம், செமிஃபைனலிஸ்ட் ஆனால் நிறையா ப்ரைஸ் அடித்தோம், கப் அடித்தோம். ராஜ்குமார்லாம் அதில் அத்லெட்டு. அவர் புக்கு மட்டும் எழுதலை, அவர் அத்லெட்டு. அவர் அத்லெட்டு. அவர் நானெல்லாம் ஒன்றாவே ஈவென்ட் பண்ணி நிறையா ஜெயிச்சிருக்கிறோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிவிட்டோம். ஸோ அதில் தான் ஜெயித்தோம், சாதித்தோம். அப்படியே வெளியே வந்துட்டேன். 2000 முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே எல்லாரே மாதிரி C++, ஜாவாலாம் சொல்கிறீங்களே, சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கு, அதெல்லாம் பண்ணேன் நானும். அதுக்கப்புறம் எனக்கு அது செட் ஆகலை. பேங்கிங் ஜாப் போயிட்டேன். ஒரு 15 இயர்ஸ் பேங்கிங்கில் இருந்தேன், அப்ராடும் போனேன். அந்த ஆப்ஷனே எனக்கு பிடிக்கலை. அப்படியே வந்துட்டு இங்கே இருக்கும்போது தான் இன்றைக்கி வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பத்திரம் எழுதுகிற பிஸ்னஸ். அது எனக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, நான் ஆரோ ரெஃப்ராக்ட்ரின்னு சொல்லி குஜராத்தில் ரெஃப்ராக்ட்ரி சிமெண்ட் பிஸ்னஸ் இப்போயும் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேருந்து வாங்கி இண்டஸ்ட்ரீஸுக்கு இன்றைக்கி நான் அனுப்பிட்டுருக்கேன், செஞ்சிட்ருக்கேன். அந்த பிஸ்னஸ் வந்து நான் ரவுண்ட்ஸில் இருப்பேன். மீதி இருக்கிற நாட்களில் வந்து வீட்டிலையே ஃபோன் கால், மார்க்கெட்டிங், சேல்ஸ் இந்த இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போது என்னோடய ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் பிஸ்னஸ் தான் ஸ்டார்டிங்கில் இருந்து, அவங்க ஃபேமிலி ஓரியன்டாகவே அதான் அவங்களுக்கு. நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு இந்த தொழிலை பற்றி தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னா, எனக்கு ஒரு பத்திரா பேசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரூம் போட்டு கொடுங்க, ஒரு ரூம் மட்டும் எனக்கு பிடிச்சி கொடுங்க, பண்ணிக்கலாம், எனக்கு வீட்டில் இருக்க முடியலன்னாங்க. யதார்த்தமாக ஒரு ஆஃபீஸ் ஒன்று பிடிச்சி என் டேபிளில் ஓரமாக போட்டு அவங்க அந்த பக்கம் பண்ணுவாங்க. அந்த ரெஃபரன்ஸில் நிறைய ஃப்ளோ வந்துச்சு. இன்றைக்கி என்னோட அந்த ஆரோ ரெஃப்ராக்டரியும் குறைச்சிக்கிட்டேன். பேசிக்காகவே கொஞ்சம் விவசாயம் நமக்கு கொஞ்சம் இருக்குது, இதையும் இன்றைக்கி பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி 2 பிஸ்னஸ்லேயுமே ஓரளவுக்கு நல்லா லோக்கல்லே நல்லா செட்டில் ஆகிருக்கேன். காட் கிரேஸ். வேறு ஏதாவது கேட்கணுமா? அவர் என்ன சொன்னார், சவுண்ட் மைண்ட் இஸ் அ சவுண்ட் பாடி ஏதோ சொன்னார். ஒன்று தாண்டா நான் கிளாஸ் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி 1 அரியர் 2 அரியர் வச்சா பயப்படுறேங்க, ஆனால் எங்கள் பசங்கள்லாம் அந்த மாதிரிக்கு இல்லை. அன்றைக்கி எதுக்குமே பயப்படாமல் எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் விளாண்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் தான் இதுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும்னு சொல்லி ராஜ்குமாரையும் அவர் சொன்னார், என்னையும் சொன்னார். ராஜ்குமாரையும் சொன்னார், என்னையும் சொன்னார். அவங்கள மாதிரி நீங்கள் இருங்க, அதுதான் பெட்டர் அப்படின்னு எஸ்எம்கே கிட்ட இருந்து அந்த வாக்கு வாங்கினது நம்ம 2 பேரும் மட்டும்தான். ஸோ லைஃப்பில் நல்லா இருக்கும், செட்டில்டு அப்படின்னாரு. ஏதாவது எனி கொஸ்டின்ஸ்? எப்போனாலும் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அதர் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, எப்போனாலும் இப்போ என்னோட கான்டாக்ட் நம்பர் எல்லாருக்கும் நம்மளோட குரூப்பில் கிடச்சிருக்கும். இந்த பக்கம் வந்தால் என்னை கூப்பிடுங்க, வீட்டுக்கு வாங்க, என்ன ஹெல்ப்னாலும் சொல்லுங்கள், எதுனாலும் நான் பண்ணித்தரதுக்கு ரெடியாக இருக்கிறேன். கொஞ்சம் லோக்கல்லே இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் இந்த கான்டாக்ட்ஸ் இருக்குது, எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ என்ன எதுனாலும் கூப்பிடுங்க, பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். என் பேர் ஜெயக்குமார், பிஇ மெக்கானிக்கல். ஒய்ஃப் பேர் முத்துச்செல்வி, ஹவுஸ் ஒய்ஃப். பார்த்தா சொன்னபடி பேசுகிறப்ப பையன் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கான். இப்போ தான்
பொண்ணு வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. நான் கோயம்புத்தூரில் செட்டில்டு. கோனை எலிவேட்டர்ஸில் வந்து சீனியர் மேனேஜர் சர்வீஸில் இருக்கேன். காலேஜை பற்றி பேசணும்னா ஒரு 2 நிமிஷம் தான். நான் வந்து 1997 டைரக்ட் செகண்ட் இயர். ஒரு 60 பேர் இருந்தாங்க கிளாஸில். 6 பேர் தனியாக போனோம். செந்தாமரை கண்ணன், மேலூர் மாமா, சீனிவாச தயபிரசாத், உன்னை கடைசியாக சொல்கிறேன், எம்கேவி கார்த்திகேயன், யார் விட்டானடா, கண்ணன். கடைசியில் ஒருத்தர் மெரிட் கோட்டாவில் கோயம்புத்தூர்ந்து ஒருத்தர் வந்தான். மெரிட் கோட்டாவில் சிஇடி பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு மிஸ்டர் சந்தோஷ்குமார். ஓகே, ஸோ அந்த டீமில் மெர்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு நீங்கள் செகண்ட் இயர் வந்துட்டீங்க. நாங்கள் டைரக்ட் செகண்ட் இயர் அதை அடுத்து வரணும்ட்ட. அடுத்து வந்து சீனிவாசன், பார்த்தசாரதி, சஜீவ், ஜெய், பாலமுருகன், எல்லாம் உமாசங்கர். அதில் உண்மையிலேயே பார்த்தா பற்றி ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும். நாங்கள் கேண்டீனில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்போம். வேகமாக ஓடி நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படின்ட்டு எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவான். உட்காந்துருப்போம். நானும் சீனி சஞ்சீவெல்லாம் உட்காந்துட்டு இருப்போம். 15 நிமிஷம் பேசுவான் எதை பற்றி சொன்னாலும். அந்த கேண்டீனே அப்படியே கலகலன்னு இருக்கும். ஆனால் கடைசி என்ன சுட்டு போனாலும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த டாப்பிக்கை சொல்ல முடிச்சுட்டு ஆனால் அந்த என்டர்டைன்மெண்ட் நல்லா பேசிட்டு சப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். அதெல்லாம் மெமரபுள் டேஸ். ஸோ இந்த காலேஜ் லைஃப்பை மறக்க முடியாது. ஸோ ஒரு விதைக்கப்பட்ட இடம். ஓகே, ஸோ 15 இயர்ஸ் 20 இயர்ஸு நான் ஃபீல்டில் இருக்கேன். என்னோடய பேரண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. பட் அந்த மெமரண்டம்ஸ்லாம் வந்து இன்னும் மறக்க முடியல. இன்னும் நிறையா சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு குரூப், 2 குரூப். நானும் சந்தோஷம் ஒரு குரூப் தனி, அது எப்பயுமே தனி குரூப். அது ஒரு செந்தாமக்கரன் அப்போ வந்துட்டு போவான். அது போக ஜான் டேவிட், பாஷா, மகேஷ் ராம், எங்கள் பாய் எங்க ராஜா, ஜோசப் பிஸ்கி, ஆர்சி. ஸோ இதெல்லாம் ஒரு குரூப். நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். என்றைக்குமே மறக்க முடியாத நினைவுகள். இது அடிக்கடி நடக்கட்டும், அடிக்கடி சந்திப்போம். தேங்க்யூ. ஸோ என் பேர் விஷ்ணு பிரபு. நான் பெங்களூரில் இருக்கேன். கம்பெனி பேர் விப்ரோஜி ஹெல்த் கேர். ப்ராடக்ட் வந்துட்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் மிஷின்ஸ், அல்ட்ராசவுண்ட், வாஸ்குலர் மேமோன். ஸோ ஓவராலாக லைக் 18 இயர்ஸாக இருக்கேன் இந்த கம்பெனிலனா. ஸோ மேனுஃபேக்சரிங் சப்போர்ட், எண்ட் டு எண்ட் மேனுஃபேக்சரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக காலேஜ் பற்றி சொல்லணும்னா லைக் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், லைக் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது காலேஜில் எங்களுக்கு. மெயின்லி காலேஜ் படிக்கிறப்போ வந்து செமஸ்டர் அப்போ ஒரு 3 months முன்னாடியே நைட் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருவோம் எல்லோரும். ஸோ டெய்லி காலேஜில் வந்தீங்கன்னா லிட்டரில் தூங்குவோம் கிளாஸில். பட் வந்து ஈவினிங் போய் டெய்லி படிப்போம். ஆனால் மார்க் அவ்வளோ வாங்க மாட்டோம். டார்கெட் என்னென்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எல்லா பேப்பரும் பாஸ் பண்ணணும் எங்களுக்கு. அதுதான் என்னோடய செக் பாயிண்ட்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து நான் காலேஜில் லோன் போட்டு படித்தேன். ஸோ அந்த ஒரு டாபிக் நான் ஃபெயில் ஆனாலும் எனக்கு நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. அது ஒரு செக் பாயிண்ட் வந்து காலேஜில் இருந்தது. அது ஒரு அமேசிங் செக் பாயிண்ட் ஃப்ரம் பேங்க்கு. அதனாலேயே வந்து எனக்கு நல்ல சப்போர்ட் இருந்தது பசங்களுக்கு. நைட் அண்ட் டே என்ன புரியுதோ புரியலையோ 2-3 புக் ரெஃபர் பண்ணி கூட படிப்போம். ஸோ அந்த சீக்வென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் 3rd செமஸ்டர் மேக்ஸு ஜெபகனி மேடம் வந்து பேப்பர் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கு. ஒவ்வொருத்தராக நீ ஃபெயில்னு. அந்த பாஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கிளாஸில் 60 பேரில் ஜஸ்ட் ஒரு 15-20 people தான் பாஸ். அப்போல்லாம் என்னோடய பேர் வந்து விஷ்ணு பிரபுனால வி கடைசியில் வரும். நானும் விவேக் தான் லாஸ்ட்டு. பேப்பர் கொடுக்க நான் கவுண்ட் பண்ணிட்டே வர்றேன் எத்தனை பேர் ஃபெயில் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு மெமரபிள் மொமெண்ட்டு. நான் பாஸ் பண்ணிட்டேன் லக்கிலி. ஸோ கடைசியில் வந்து எண்ட் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எல்லா பேப்பரும் நான் பாஸ் பண்ணிட்டேன். அதனாலே கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிட்டேன். ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ வந்தது. அதில் வந்து ஒரு கம்பெனியில் கிடச்சது. கலசலிங்கம் காலேஜ், எங்கள் காலேஜ் 10 பேர் போனோம். அதில் எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ அதில் வந்து ஐ ஃபீல் வெரி லக்கி டு பி இன் ஸ்டூடெண்ட் ஆஃப் KLN. ஆக்சுவலி ரியலி பிளஸ்ட் டு ஸ்டடி ஹியர் ஆக்சுவலி இன் KLN காலேஜ். இன்றைக்கி நல்லா இருக்கேன். என்னோடய ஒய்ஃப் வந்து தாரணி. ஷீ இஸ் ஆக்சுவலி ப்ரீ ஸ்கூல் டீச்சர். ரீசெண்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க ஆக்சுவலாக.
ஸோ ரீசெண்டாக வந்துட்டு ஷி வாண்டட் டு டூ சம் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் அண்ட் தென் ஸ்டார்ட் அ ஸ்கூல் டீச்சர். இப்போ 2 months ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. ஜஸ்ட் லைக் டு பி வெரி ஹாப்பி வித் கிட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் சார். என்னோடய பையன் வந்து 12th grade படிக்கிறான், பொண்ணு வந்து 5th grade. ஸோ ஓவராலாக பெங்களூரில் வந்து 20 years இருக்கும். ஸோ ஆல் ஆர் வெல்கம் டு மை ஹோம். எப்போ பெங்களூர் வந்தாலும் கால் பண்ணுங்கள். யூ ஆர் ஆல் வெல்கம் ஆல்வேஸ் வித் ஃபேமிலி. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப மெமரபிள் டே. 25 வருஷமாக உண்மையாகவே இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் வந்திருக்காங்க இங்கே, அவங்க பேர் திலகவதி. 2 பேரும் பக்கத்து ஊர் தான், பொள்ளாச்சி அவங்க. நான் டைரக்ட் செகண்ட் இயர். நான் படித்தது வந்து முதல்ல கோயம்புத்தூரில் ஜிபிடியில் பண்ணேன், கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில். அங்கே வந்து நான் தான் காலேஜ் டாப்பர். மெரிட், வாழ்க்கை, பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலை, எனக்கு வந்து அங்கே காருண்யான்னு ஒரு காலேஜில் கிடச்சிது கோயம்புத்தூரில். பட் அந்த வருஷம் வந்து சம் இஷ்யூஸ் பிகாஸ் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி அந்த ரிலேட்டடில் ஒரு ஜஸ்ட் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த டெசிஷன் நான் என்ன எடுத்தேன்னா, இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு கடைசியில் எஜுகேஷன் எல்லாம் போய்ட்டு அப்பானால கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்ருக்காரு, ஏதாவது ஆயிருமோங்கிறனால ஐ சூஸ் அண்ட் கேஎல்என் சம்ஹவ். ஆனால் அதை வந்து என் வாழ்க்கையை மாற்றி போட்டுருச்சு டோட்டலாக. நான் இங்கே வந்து ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நண்பர்கள் வந்து நிறைய எனக்கு உதவி பண்ணாங்க இங்கே எல்லாரும். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனை, என் ஃப்ரெண்டு ஜெயக்குமார்கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி இருக்கிற ரூமில் ரேக்கிங் பண்ணுறாங்கடா அப்படின்னா. என்ன முடிவு எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு 4-5 பேர் வந்தாங்க ரூமுக்குள்ளே, அடித்து தோசம் பண்ணிட்டானுங்க. பேர் மட்டும்தான் இந்த மாதிரி நடந்ததுன்னு தான் சொன்னேன். பார்த்தா அடித்து அவனை துரத்த விட்டு அடிக்கிறானுங்க. இப்போ கடைசியில் இவனை கூப்பிட்டு என்னடா பண்ணேன்னா, நீ ஒன்றும் பண்ணாத, பேச மாதிரி எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். அந்த நாடோடிகள் படம் பார்க்கும்போது இந்த ஃபீல் வரும் நமக்கு. மதுரைனா என்னடா அப்படிங்கிறது உண்மையாகவே அது சினிமாவை எடுத்தாங்க. அது அப்போ ஃபீல் பண்ணேன், நான் உட்காந்து பின்னாடி ஃபீல் பண்ணேன், என்ன இது ஏன் அப்படி, உண்மையான மனிதர்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த வாழ்க்கை பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒவ்வொரு மனிதரையும் நம்ம மீட் பண்ணும்போது இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் எனக்கு காலேஜ் லைஃப்பில் இங்கே கிடைச்சது. அப்புறம் செந்தாமரை கண்ணனை பற்றி சொல்லணுன்னா, நான் இப்போ வந்து யூகேல செட்டில் ஆகியிருக்கேன். நான் ஆல்ரெடி பிரிட்டிஷ் சிட்டிசன் எல்லாம் வாங்கி முடிஞ்சுது. பட் ஆனால் இதுக்கெல்லாம் சின்னதாக ஒரு ப்ராசஸ் தேவைப்படும். நம்ம எங்கேயோ இருக்கோம், கஷ்டப்பட்டோம், இப்படி எல்லாமே வந்தோம். இன்றைக்கி இந்த மாதிரி நண்பா, நான் அவனை காமராஜர்னா தான் கூப்பிடுவேன். எனக்கு பார்த்தாவே அவனை பார்த்தா ஒரு காமராஜர் ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி ஃபோன் பண்ணி எனக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஒரு விசா ப்ராசஸிங் அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாத வந்துடும் அப்படின்னா. ஒரே வாரம் கொரியர் பண்ணிட்டான். இதை நான் பண்ணணுன்னா இங்கேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து, யூகேலேருந்து இங்கே வந்து இந்த ப்ராசஸ் ஆரம்பித்து இது பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு உண்டான டைம் லைனுக்கெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. அப்போ தான் தெரிஞ்சுது இந்த நெட்வொர்க்கு, நண்பர்கள், நம்ம நேசித்தவங்க நமக்கு உடனே அது அவங்களோட பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அதை பண்ணும்போது நமக்கு ஒரு என்னடா எத்தனை சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நண்பர்கள் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது சொல்லணும்னு நினச்சேன்டா. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து ஒரு பார்த்தா இருக்காங்க, இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கேம்பஸ்னுக்காக வந்து ஒரு டிவிஷன் ஆரம்பித்து இப்போல்லாம் நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. அன்றைக்கி நானும் ராம்குமாரும் என்ன பண்ணணுன்னா, நம்ம பசங்கிட்டே காசை வாங்கணும். உன்னால் எவ்வளோ முடியுமோன்னு எல்லாம் வாங்கிட்டு நானும் அவனும் பஸ் ஏறிட்டோம். எங்கே? இருங்காட்டுக்கோட்டை, அப்புறம் அம்பத்தூர் எஸ்டேட். ஒவ்வொரு பக்கமாக கொண்டு போய் நம்ம ப்ரௌசர் அடித்து, கேலன் ப்ரௌசர் அடித்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நாங்களாக இனிஷியேட்டிவ் எடுத்து ஒவ்வொரு பக்கமாக கொடுத்துட்டு போகிறோம். அப்போ என்ன பண்ணால், திடீர்னு எங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருந்திருக்கும் போல் அங்கே இருந்த ஒரு சூப்பர்வைசருக்கு, தம்பி வாங்க அப்படின்னு கூப்பிட வச்சு சாப்பாடு போட்டோம். சாப்பாடு போட்டு எங்களை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்திருக்கு. படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே எவ்வளோ கஷ்டப்படுறானுங்களே இவனுங்க அப்படின்னு நினச்சிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு, கவலைப்படாதீங்க தம்பி, எங்கேயாவது நல்ல பிளேஸ் ஆயிடுவீங்க அப்படின்னா. அது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அப்போ வந்து 2000 பாஸ் அவுட். இன்னும் வி ஆர் ஆல் நாட் பிளெஸ்ட். நம்ம வந்து அந்த ரெசெஷன் வந்த பீரியடு, .com பஸ்ட் ஆகி யாருக்குமே ஆஃபர் கொடுத்ததை கூட ரிவோக் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக வெளியே வந்து ஐ ஸ்டார்டட் மை கரியர்
ஒரு வருஷம் எனக்கு சம்பளம் இல்லாமல் ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தார், ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். அங்கே தான் வந்து நான் வந்து ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கிட்ட ஆரம்பித்தேன். அவர் இன்றைக்கி இருக்கார், வி கிருஷ்ணமூர்த்தின்னு. ஜெயலலிதா அம்மா வந்து தமிழுக்காக நிறையா வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி மாதிரி ஒன்று ஆரம்பித்து நிறையா தமிழ் டெவலப் பண்ணணும் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அங்கே ஆரம்பித்த வாழ்க்கை. அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ ஒர்க் இன் GE ஃபார் ஆல்மோஸ்ட் 5-6 இயர்ஸ். பாஷில் இருந்தேன், கோயம்புத்தூர் பாஷில் ஒரு 6-7 வருஷம் இருந்தேன். குவால்காமில் 7-8 வருஷம் இருந்தேன். இப்போ வந்து ஜாக்வார் லேண்ட் ரோவரில் சிஸ்டம் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராடக்ட் லைன்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரப்போகுது, அது ரிலேட்டடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் திஸ். It's kind of like the long awaited event happened today, and I'm able to meet many of them. Probably இது வந்து கண்டினியூ ஆகணும். அட்லீஸ்ட் ஏதாவது டைம் கிடைக்கும்போது எல்லாரும் பிஸின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பட் யூ வில் டேக் டைம், அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், திஸ் நெட்ஒர்க். இவங்க தான் வந்து, ஏன்னா இப்போ நம்ம ப்ரொஃபஷனில் போய் கிடைக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிவ் அண்ட் டேக் மாதிரி தான் இருக்கும். அந்த மனசு வந்து நம்ம காலேஜ் டேஸில் எப்படி இருக்கும்போது உண்மையாக நம்ம பேசிக்கிட்ட வழக்கங்கள் அதுதான் நம்மளை வந்து உண்மையாகவே வந்து ஒரு அந்த பாண்டிங் கிடைக்காதுன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். அவங்கள விட்டுறாதீங்க. அவங்கள முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க தான் உண்மையாக நேசித்தவங்களாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஒரு நெட்வொர்க் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பேசாது இருக்கும் அட்லீஸ்ட் மினிமம் உங்களோட. அப்போ வந்தோடனே எங்களுக்கு என்னென்னா, நீங்கள் எல்லோரும் செட் ஆகிருப்பீங்க. அதாவது ஃபஸ்ட் இயர்லேருந்து வந்த எல்லோரும் நல்லா செட் ஆகிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய படிச்சிருப்பீங்க. எங்களுக்கு மேத்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 இயர் மேத்ஸ் படிச்சிருக்க மாட்டோம். அப்போ தான் இங்கே வந்து சேர்ந்தோம். இங்கே வந்து சேர்ந்தா மாயி வந்தாப்புல. மாயி வாடா மாயி, பார்சாதி மகனே வாடா. சீனி, நான், சஜீவ், விஜய், எங்கிட்ட இது மாதிரி நாங்கள் ஒரு 7 மெம்பர்ஸ் டைரக்ட் செகண்ட் இயர். இதுக்கு முன்னாடி போனாங்கல்ல, அவங்களும் டைரக்ட் செகண்ட் இயர்ஸ். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா பாலா இல்லை எங்கள் கூட. பாலா இல்லாமே வர முடியல, வரமாட்டேன்னா. பாலா இல்லாதனால வர முடியல எங்களால். இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு கோயின்சிடென்ஸ், 3 பாலமுருகன் இல்லை. ட்ரிபிளியில் ஒரு பாலமுருகன் இல்லை, 2 பாலமுருகன், மெக்கானிக்கலில் ஒரு பாலமுருகன் இல்லை. இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் அந்த பாலமுருகனுக்கு என்ன பேருக்கு இதுன்னு தெரியல. நான், சீனி, சஜீவ்லாம் வந்து இந்த கான்ஃபிடென்ஸ், அதுதான் SMK சார் சொன்னார். இது நான் அந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு சின்னதை கூட அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. யார் இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன். என்கிட்ட கேட்பாங்க என்னன்னு, இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப கம்மி. ஏன்னா பார்த்தா உனக்கு டீச்சிங் பிடிக்குமான்னு. எஸ், ஐ எம் வெரி ப்ரௌட் டு சே ஐ எம் த 3rd ஜென்ரேஷன் டீச்சர் இன் மை ஃபேமிலி. எங்கள் 3வது ஜென்ரேஷன் நான் டீச்சராக இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளாஸ் எடுக்க விட்டால் பேசிகிட்டே இருப்பேன். விஜயகுமார் சொன்னான், எனக்கு அப்படியே ரீகலெக்ட் ஆகுது, என்ன வேணாலும் பேசுவான் அப்படின்னு. ரைட்டா? ஓகே சீனி. எஸ், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் பார்த்தா சொன்ன மாதிரி நான் லேட்ரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணேன். பட் நாங்கள் லேட்ரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணாலும் நம்ம சிவராமனாக இருக்கட்டும், ஜெயக்குமாராக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே ரொம்ப நல்லா மிங்கிள் பண்ணுவோம். ஓகே, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பஸ்ஸில் போவோம், சில நேரம் மாட்டு வண்டியிலலாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பஸ் கிடைக்காம பாஷாவாக இருக்கட்டும், மகேஷாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பழகுவோம். எந்த பேரியரும் கிடையாது. நம்மளோட சீனியர்ஸ், என்னோட டிப்ளமோ சீனியர்ஸ் இருந்தவங்களாம் கூட அதில் இருந்தாங்க. அவங்க கூட பழகுவோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அசோக்கோட, முத்துகிருஷ்ணனோட எல்லாரோடய நைட் ஸ்டடி போடுவோம். இப்போ வந்து நான் பெங்களூரில் பாஸ்ட் 25 இயர்ஸாக இருக்கிறேன். I work for Infineon Technologies, Siemens-ஓட செமிகண்டக்டர் டிவிஷன். Now it's a spin-off and a separate company. என் ஒய்ஃப் வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க. ஐ எம் பிளஸ்ட் வித் த சன் ஹூ இஸ் நவ் இன் grade 9. அம்மா அப்பா மதுரையில் தான் இருக்கிறாங்க. நான் மாத்திரம் தான் அங்கே, நானும் என் ஒய்ஃபு பையன் மாத்திரம் பெங்களூரில் இருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் கொஞ்சம் சில பேர்கிட்ட டச்சில் இருக்கிறேன். நானும் கோபிலாம் பெங்களூர்லேயே இருக்கிறோம். அவ்வளோவா மீட் பண்ணிக்கிற மாட்டோம் ஆனஸ்டாக சொன்னோம்னா. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சு. இன்றைக்கி ஸ்ரீகாந்தை பார்த்தேன், மெக்கானிக்கல் ஸ்ரீகாந்தை. அவ்வளவு க்ளோஸாக இருப்போம் அப்போம்லாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டச் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் அண்ட் த கமிட்டி ஆல்சோ. தேங்க்ஸ் பார்த்தா, எஸ்பெஷலி டு யூ. ஸோ என் பேர் பாலாஜி. டாக்டர் ஏன் பாலாஜி. ஓகே, டாக்டர் ஏன் பாலாஜி. அப்படியே சொல்லி டாக்டர் MK கார்த்திகேயன், டாக்டர் சிவசங்கரன், டாக்டர் சரளா. ஓகே, ஸோ ஆல் ஆர் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கோம். ஸோ 2 dozen பேட்ச் மெக்கானிக்கல். ஸோ அதுக்கப்புறம் ME பண்ணேன், ME TCயில் பண்ணேன்.
ஸோ டிசி பண்ணிட்டு 2002 வந்து ஜாயின் பண்ணேன் காலேஜில். ஸோ ஃபார் தி பாஸ்ட் 21 இயர்ஸ் பார்த்தா நான் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் கேரளில். அலுமினி பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்போ வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டிங்ஸ் இந்த அலுமினி மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருந்தோம். ஏற்கனவே அலுமினி சென்னை, பெங்களூர், மதுரை, ஸோ கிட்டத்தட்ட 30 மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது முடிச்சுட்டு 2004 பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டேன். 2009 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு கைட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 8 பேர் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் தி மை ஸ்காலர்ஸ் சரி கார்த்திகேயன். ஸோ கார்த்திகேயன் என்கிட்ட தான் வந்து எம்இ பண்ணார், பிஹெச்டியும் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஸ்காலர், என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்காலர் பிஹெச்டி முடிச்சது. ஓகே, ஸோ அந்த ஜேர்னி வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து எஸ்ஆர்எம் மதுரையில் வந்து ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், எஸ்ஆர்எம் மதுரையில். ஸோ மை ஒய்ஃப் வந்து பூர்ணிமா. ஸோ 10 இயர்ஸ் வந்து அவங்களும் வந்து டீச்சிங் ஃபீல்டு தான், கெமிஸ்ட்ரி. 10 இயர்ஸ் கேரன் ஐடியில் தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதுக்கு டியூ டு ஃபேமிலி வந்து ஒர்க் வந்து விட்டுட்டு சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சப்போர்ட் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் ஸ்டடீஸ் வந்து என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஐ ஹாவ் 2 கிட்ஸ். ஸோ மாதவன் வா சும்மா வாடா மாதவன். ஓகே, ஸோ இஸ் 3rd இயர் போகிறான். ஐஐடி மெட்ராஸில் வந்து படிச்சிருக்கான். பிடெக் பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். மை டாட்டர் ஏபி ஸ்ரீவர்ஷா. ஸோ 12th வந்து கம்ப்ளீட்டட். ஸோ ஷி இஸ் கோயிங் ஜாயின் காலேஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் a simple story. ஓகே, தேங்க்யூ. ஹாய், டாக்டர் எம்கேவி கார்த்திகேயன். நான் இங்கே பி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எம்இ அதுவுமே வந்து இதே கேலனில் தான் பண்ணேன். அதுக்கும் என் கைடு வந்து பாலாஜி தான். அது முடிச்சுட்டு டாக்டரேட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்காலர் வந்து பாலாஜியோட நான் தான். ஸோ டாக்டரேட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து கேலன் ஐடி, நம்ம கேலன் சிக்கு அப்படியே பேக் சைடு இருக்குது. ஸோ அதில் வந்து நான் 17 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஆஃப்டர் கொரோனா பீரியடில் நான் வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ப்ரொஃபஸராக ப்ரொஃபஸர் அண்ட் ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க. பிடி அசிஸ்டன்ட் இங்கிலீஷ் கலிமங்கலமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் வந்து 9th படிக்கிறாங்க, யோக வர்ஷிதா. செகண்ட் டாக்டர் வந்து ட்வின்ஸ் டாக்டர்ஸ். ஸோ அவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, ஜீவனா ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே தான். ஸோ என்னையே கைட் பண்ணாப்புல என்னோடய கிளாஸ்மேட்டு, அது எனக்கு ரொம்ப பெருமை. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், எங்களுக்கு நடத்தின ஸ்டாஃபுக்கே கைட் பண்ணாப்புல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஏஎம்என் சார் வந்து இப்போ நம்மளோட இல்லை. ஏஎம் சார் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டு. சாரி, பிஹெச்டியில் வந்து என்கிட்ட தான் பண்ணார் சார். பட்டு அன்ஃபார்ச்சுனேட் பண்ண முடியாது சார். குட் ஈவினிங் டு ஆல். ஐ எம் டாக்டர் ஆர் சிவசங்கரன். இப்போ தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். என்ன இதுன்னா, இப்போது கதிரேசன் சார், பாலசுப்ரமணியன் சார் 2 பேர் கூடயும் சேர்ந்து அவங்க தான் எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க, கிளாஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்க கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போவும் பாலசுப்ரமணியன் சார் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு ஹாப்பினஸ். அதான் எங்கள் வாத்தியார் அப்படின்னு நான் காலையில் வந்து சொன்னேன். காலேஜ்லேயே சொல்லுவாங்க, உங்கள் வாத்தியார் வந்துட்டாரியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு பாண்டிங். எனக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்த பெண்ணு பேர் வந்து விசாலி ரங்கநாயகி, நவ் டூயிங் +2 இன் சிபிஎஸ்சி. அந்த பேருக்கும் காரணம் இருக்குது. விசாலாட்சி அம்மா பேர் விசாலி, ரெங்கசாமி அப்பா பேர் ரெங்கசாமி. அப்புறம் பிரம்மநாயகம் மாமனார் பேர் விசாலி ரங்கநாயகி. எங்கள் அப்பா பேர் விடலைன்னா பிச்சு விடுவேன்ட்டேன். உடனே சேர்த்து தான் விசாலி ரங்கநாயகின்னு பேர் விட்டது. அப்புறம் 2வது பொண்ணு விஜயலட்சுமி, மாமியார் பேர் விஜி. ஸோ வெள்ளிக்கிழமை பொண்ணு பிறந்ததுனால விஜயலட்சுமி. ஸோ 2வது பொண்ணு வந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்து படிக்குது. ஸோ வி ஆர் இன் ஜாயின்ட் ஃபேமிலி. 18 வருஷமாக எனக்கு கல்யாணம். இப்போ 2007 கல்யாணம். 18 வருஷமாக ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கிறோம். நாங்கள் 6 பேர், அப்பா அம்மா ஒய்ஃப் நான், என்னோட 2 குழந்தைகள். ஹாப்பி லீடிங் த லைஃப், ரைட். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து காலேஜ் லைஃப்பில் எல்லாருமே இருந்தோம். ஆனால் எங்கள் 4 பேர்த்துக்கு உண்டான ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒற்றுமைன்னா, மதுரை மண்ணை விட்டு நாங்கள் போகலை. 32 வருஷமாக படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். 96 ஆரம்பித்தது 2025 வரைக்கும் முடியலை. இன்னும் படிக்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா வந்து கலாச்சிருவாங்க. அதான் எங்களோட முக்கியமான விஷயம். ஒரே நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட 2000 பிரிஞ்சோம். 2009 2 பேர் மீட் பண்ணுறோம். 2014 வரைக்கும் சேர்ந்து வந்து படித்தோம். சேர்ந்து படிக்கலை, ஒர்க் பண்ணோம். படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணோம். அதான் முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் 2000 ஃபாரின் போயிட்டார். ஸோ தட் இஸ் ஜாலி லைஃப். 25 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் சந்திச்சதில் ரொம்ப ஒரு சந்தோஷம். தேங்க்யூ. அப்புறம் முக்கியமாக ட்ரூவாக டைலாம் அடிக்காமல் ரியல் லைஃப்பில் வந்த நண்பன் பாலாஜிக்கு ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸ் ஆப்.
தேங்க்யூ. இன்னும் அடிக்கிறப்பா பொய் நினைக்கிறேன். குட் ஈவினிங்ப்பா. என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ½ hour பேசலாம் பார்த்தேன், சாரி. அப்புறம் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஐ எம் ஸ்ரீனிவாஸ் தயபிரசாத். இந்த காலேஜில் லேட்டரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணேன். 2000 முடித்த உடனே எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிச்சு. கிடச்ச உடனே வேலூர் பக்கத்தில் ஷோலிங்கரில் போய் ஜாயின் பண்ணேன். நானும் கமலக்கண்ணனும் 2 பேரும் ஒரே கம்பெனியில் போய் தான் ஜாயின் பண்ணோம். அங்கே ஒரு 9 months ஒர்க் பண்ணோம். கமலக்கண்ணன் திடீர்னு அங்கேருந்து ஜாப் விட்டு போயிட்டார். உடனே நானும் என்ன பண்ணிட்டேன், ஐயோ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நானும் அங்கேருந்து விட்டுட்டு திருநெல்வேலி பக்கத்தில் சர்தார் ராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அங்கே வந்து ஒரு 3 years மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணேன், அந்த காலேஜ்லேயே வந்து எம்இ முடிச்சவங்கள தான் எடுப்போம், பிஇ முடிச்சவங்களாம் எம்இ படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து போயிட்டு சென்னை போனேன். சென்னை போயிட்டு ஒரு கம்பெனியில் பண்டி இந்தியா லிமிடெட்னு டிஐ ஆட்டோமோட்டிவ் யூகே கம்பெனி, அந்த கம்பெனியில் சீனியர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். அப்படி ஒர்க் பண்ணிருக்கும்போது எனக்கு இந்த கோடம்பாக்கத்தில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் இந்த ஆக்டிங்லலாம் இன்ட்ரெஸ்ட். ஒரு நாள் நைட் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிருக்கும்போது ஒரு அழகான பொண்ணு அவங்க என்னை பார்த்து வந்து, சார் நீங்கள் பார்க்குறதுக்கு ஸ்ரீகாந்த் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் உடனே நம்மளும் ஆக்டிங் ட்ரை பண்ணலாமேன்ட்டு என்ன பண்ணிட்டேன், நான் அடுத்த நாளே போய் ஒரு ஆக்டிங் டிப்ளமா ஜாயின் பண்ணேன். அதே டயத்தில் ஒரு நியர்லி 4 years நான் ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். தேட்டர் ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா, நைட் ஷிஃப்ட் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன், டே டைமில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஆக்டிங்லேயே இருப்பேன். நிறைய நாடகத்துலலாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து ஒரு நாள் எனக்கு அலையன்ஸ் பார்க்குறப்போ என் ஒய்ஃப் வித்யா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபிலிமா ஃபேமிலியாக கேட்டாங்க. பார்த்தேன், சரி ஃபிலிம்லாம் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆகிட்டு அப்புறம் அதுலேயே கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து அசாஹி இந்தியா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் விண்ட்ஷீல்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி ஃபாதரோட ஹெல்த் இஷ்யூஸ், அதனால மதுரை வந்தேன். மதுரை வந்தப்போ நம்ம சாக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் சிவசங்கரனோட ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 4 years ஒர்க் பண்ணேன். அப்புறம் அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம். அப்புறம் அங்கேருந்து லதா மாதவன்லேருந்து மறுபடியும் மூகாம்பிகை இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 year சவுதி அரேபியாவில் போயிட்டு ஒட்டகம்லாம் மேய்க்கல, அங்கே ஒரு கம்பெனியில் டெக்னிக்கல் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஹைதராபாத் வந்தேன். ஹைதராபாத்தில் எல்பி நகரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்பூர்த்தி இன்ஜினியரிங் காலேஜ், அங்கே ஒரு 1 year ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒமான் லாஸ்ட் ஒரு 8 years பார்த்தீங்க அப்படின்னா ஒமானில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் சயின்சஸ் இதில் ஷினாஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் அங்கே ஒரு காலேஜில் நான் இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் லெக்சராக இருக்கேன். ஸோ எனக்கு ஒய்ஃப் வித்யா அவங்க கருணீசியா பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைங்க 2 பேர், தனுஷ் நரசிம்மன் அவர் வந்து சினிஃபீல்டில் தான் போவேன்னு ஒரே பிடிவாதமாக இருக்கார், வரட்டும். தன்யா அவங்க வந்து 6th படிக்கிறாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் மீ. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சார்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஃபஸ்ட்டு காலையில் நான் சொல்லாமல் விட்டேன், இந்த இயர் புக்கு 90% என்னோடய ஹஸ்பண்ட் தான் எஃபர்ட்டு, 10% தான் என்னோடய ஒர்க். டாக்டர் பி சுதர்ஷன் இருக்காங்க இங்கே. இப்போ ஃபஸ்ட்டு ஆஃப்டர் ஃபினிஷிங் மை பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 1 year வந்து கேஎல்எனில் ஒர்க் பண்ணேன். 1 year சொல்ல முடியாது, 8 months. தென் ஐ கோ டு எம்இ தெர்மல் இன்ஜினியரிங் இன் முகமது ஷதக் இன்ஜினியரிங் காலேஜ் ஃப்ரம் 2002 to 2004. தென் அப்புறம் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இம்மீடியட்டாக எம்இ முடித்த உடனே வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அம்பத்தூரில் இருக்க சென்னையில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் மேரேஜ் ஆச்சு. தென் 2006 டிஆர்பி எழுதி தென் கவர்மெண்ட் ஜாப்க்குள்ள கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டேன். ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து டெப்டேஷனில் ஜிசி பர்கூர் போட்டாங்க. தென் 2006 to 8 பர்கூர். தென் ஹஸ்பண்ட் விஐடியில் ஒர்க் பண்ணனால தென் வேலூருக்கு ஷிஃப்ட் ஆனோம் 8 to 10. தென் 2000 பேக் டு பேவிலேருந்து திருப்பி காரைக்குடிக்கு வந்துட்டோம். ஃப்ரம் 2010 டில் டேட் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஏசி டெக் காரைக்குடி, தட் இஸ் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் காரைக்குடியில் டில் நோ ஒர்க் பண்ணுறேன். ஐ ஹாவ் 2 kids, 1 daughter எஸ் சுதிப்தி சாகித்யா doing clinical psychology in SRM Trichy, and my son is doing 11th standard KV Karakudi. This is my profile. Thank you. என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் குமார், ட்ரிபிள் இ
எனக்கு காலேஜில் வந்து நிறைய அனுபவங்கள். இன்ஃபேக்ட் இப்போ ஜெயக்குமார் சொல்லிட்டு இருந்தால் இப்போ லேட்டரல் என்ட்ரின்னு. ஸோ நான் ஃபஸ்ட் இயரில் உங்களை மாதிரி காமனாக சேர்ந்தாலும் என்னோடய கேங் பார்த்தீங்கன்னா இந்த லேட்டரல் என்ட்ரி கேங் தான். இன்ஃபேக்ட் சீனி தான் சொல்லுவான், சீனி சஜீவ், இந்த 2 பேர் தான் கைண்ட் ஆஃப் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு மீ. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு தேவையில்லாமல் நீ எங்களோட இருக்கிற, இதெல்லாம் படிக்கிற பையன் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக படிக்கிற பையன்லாம் கிடையாது, பட் டு அன் எக்ஸ்டென்ட் எஸ். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சீனியர் சஜீவ் நான் கற்றுருக்கேன், கற்றுக்கூடாத விஷயங்கள் கற்றுருக்கேன், விட்ஸ் வெரி குட் டு மீ. பட் எனக்கு என்னென்னா, டுடே ஐ ஸ்டாண்ட் வெரி ப்ரவுட். எனக்கு கேஎல்என்ல வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ் பேஸ். இப்போ பீப்புள் லைக் பார்கவி இஸ் நாட் யூர். ஸோ பார்கவி நானும் கிளாஸ்மேட்ஸ் இன் பிகாஸா. ஸோ தோ இஸ் வெரி குட் ஸ்கூலிங் ஃபார் அஸ். எனக்கு ஸ்கூலில் வந்து மைக் பிடிச்சதே கிடையாது. ஸோ எனக்கு மைக் பிடிக்க சொல்லிக் கொடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல்என். இவன் தான் வைஸ் பிரசிடென்ட் அப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அண்ட் நான் வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அதெல்லாம் தெரியாது, நீ சொல்லிடுறான். இல்லை ஞாபகம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஏன் சொல்கிறேன்னா, டுடே ஐ ரன் பிராண்ட் கால் Euro Kids. I'm a franchise of Euro Kids. So I run about 3 schools. So in 3 schools there are about 650 children. So every year I'm blessed. எனக்கு ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 பேரண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் இந்த பேஸ் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இப்போ அங்கே போய் நிற்க முடியாது. டுடே ஐ பிகேம் a public speaker because of say KLN. So thanks to KLN, thanks to people like Srini, Sajeev, பார்த்தா. அஃப்கோர்ஸ் இந்த நேரத்தில் நாங்கள் பாலா பற்றி பேசி ஆகணும். வி மிஸ் எம் அ லாட். ஏன்னா எங்களை பொறுத்தவரையும் பாலா வந்து அந்த செக் பாயிண்ட், கேரளனுக்குள்ளே வரும்போது எங்களுக்கு செக் பாயிண்ட் அது. அவன் பேர் கீரத்துறை பாலா. இன்ஃபேக்ட் நானும் கோபால் இன்னைக்கு காரில் ட்ராவல் பண்ணும்போது ஐ டோல் கோபால் அவன் அங்கே தாண்டா இருப்பான் அப்படின்னு. ஸோ ஐ பிலீவ் இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் டு மீ. ஸோ தேங்க்ஸ் டு கேரளன். ஸோ என்னோட நேம் என்பி பிரகாஷ். ஸோ ஐ எம் ஃப்ரம் ட்ரிபிள் இ. ஸோ இமீடியட்டாக ட்ரிபிள் இ முடிஞ்சோடனே ஒன் ஆஃப் தி EFIP மெம்பர் ஆல்சோ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் போய் படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் ஆகிடுச்சு. பிகாஸ் தி ஆப்போனன்ட் சைனிங் காலேஜ் வந்து சைன் பண்ணல AICTயில். ஸோ அதுக்கப்புறம் ME அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜில். ஸோ இமீடியட் ஆஃப்டர் 2002 இமீடியட் ஜாயினிங் அட் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி. ஸோ 2002 முடிஞ்சு 2002 ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ 2004 மேரேஜ். ஸோ 2005 ஃபஸ்ட்டு சன், 2008 செகண்ட் சன். ஸோ இமீடியட்டாக அப்படியே டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு. ஸோ மை வைஃப் ஷீ இஸ் ஆல்சோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ மை செல்ஃப் நவ் ஒர்க்கிங் அஸ் அசோசியேட் ப்ரொஃபஸர் VIT Bhopal University, Shigur. And my wife is also working as senior assistant professor at the School of Computing Science and Engineering, VIT Bhopal University, Shigur. And elder son பார்த்தீங்க அப்படின்னா BCom 3rd year படிக்கிறாங்க சென்னையில். And younger son +2 completed, about to join law at VIT Chennai. ஸோ காலேஜ் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா நான் இருந்திருக்க இடம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கீங்க. பட் ஹாஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணாத சேட்டைகள், பண்ணாத ஃபன் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்டார்டிங் சீனியர்ஸ் பண்ண கூத்துலேருந்து நைட் டைமில் வந்து 12 மணி தான் ஆயிருக்கும், நம்மலாம் தூங்கிட்டு இருப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு விஜய், ரவி, செந்தில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ப்ரஷ்ஷு பேஸ்ட் எல்லாம் வச்சுட்டு எல்லா லைட்ஸையும் போட்டுட்டு அவசரமாக எழுப்பி விட்டுட்டு மணி 6 மணி ஆகிடுச்சு, இன்ன வரைக்கும் நீங்கள் தூங்கிட்டா இருக்கீங்க அப்படின்ட்டு எழுப்பி விட்டு பார்த்து எல்லோரும் பாத்ரூம் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் நைட், மிட் நைட்டு. ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதே மாதிரி பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதுலேருந்து சரி, வார்டன் மேலே தண்ணி ஊற்றுறதுலேருந்து சரி, ஜென்ரல் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, மெஸ் செக்ரட்டரி, ஹாஸ்டலில் பண்ணாத அத்தனை சேட்டைகளும் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அதெல்லாம் வந்து அவ்வளோ பொறுத்து நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே ரொம்ப பேஷன்ஸாக நம்மளை வந்து எந்த பனிஷ்மெண்ட்ஸும் இல்லாமல் நாங்கள்லாம் வெளியே வந்திருக்கோம். ஸோ இட் இஸ் வெரி வெரி ப்ரைட் மூமெண்ட் அட் தட் டைம். ஸோ யாரையும் மறக்க முடியாது அப்போ உள்ளது. அதே மாதிரி பயம்ன்றது அறியாமல் இருக்கும் அந்த வயசில். பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் வெல்கம் பார்ட்டி ஒன்று இருக்கும், ஃபேர்வெல் பார்ட்டி ஒன்று இருக்கும். ஸோ உள்ளே வரவங்களுக்கு வெல்கம் பண்ணுவோம், அதே மாதிரி வெளியே போகிறவங்களுக்கு ஃபேர்வெல் கொடுப்போம். ஸோ நாங்கள் எங்கள் பேட்ச் உள்ளே வரும்போது சீனியர்ஸ் விஜய் அவங்க சீனியர்ஸ் வந்து வெல்கம் பண்ணாங்க. ரேகிங் இருந்தாலும் வெல்கம் பார்ட்டி நடக்கும். அதே மாதிரி நாங்கள் அவங்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுப்போம். ஸோ நாங்கள் அடுத்தடுத்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் சார்ஜ் எடுத்து ஜென்ரல் செக்ரட்டரியாக வரும்போது ரமேஷ் மெஸ் செக்ரட்டரி மெக்கானிக்கலில்,
ஸோ இன்றைக்கும் ரமேஷை மிஸ் பண்ணுறோம். வி couldn't able to trace ரமேஷ். அவனோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்க மாட்டேங்குது எப்படியோ. பட் ஸ்டில் we are missing. பட் ஹாஸ்டலில் வந்து தெர் இஸ் நோ லிமிட். ஸோ சாட்டர்டே சண்டே இட் இஸ் அ லீவ். ஸோ நாங்களே ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி டூர் கிளம்பி போயிட்டோம் கொடைக்கானல். ஸோ கொடைக்கானலில் 2 வேனில் டூர் கிளம்பி போயிட்டோம். ஸோ இட் இஸ் ஒன்லி ஸ்மால் மொமெண்ட். நான் தான் ஆர்கனைசர். ஸோ எல்லா பேமெண்ட்ஸு ஃபண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. கொடைக்கானலில் அந்த குணா ராக்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ராக்கில் வந்து ஒரு கை வந்து என்ன பண்ணிட்டான்னா தாண்டும் போது உள்ள போயிட்டான். எப்படியோ பிடிச்சிட்டோம். சரி ஓகே கம்ஃபர்டபுளாக வந்துட்டோம். ஓகே ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்து சேஃபாக ஆயிடுச்சு. பட் செல்வ வினேஷ்னு ஈஸியில் ஒருத்தர் இருப்பான். அவன் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டான். எவ்வளோ தைரியம் இருந்தா, எவ்வளோ கொழுப்பு இருந்தா, எந்த பெர்மிஷனும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் நீ எப்படி ஆர்கனைஸ் பண்ணி கொடைக்கானல் கூட்டு போன? அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, ஓ இட் இஸ் அ கிரேட் இஷ்யூ. ஏதாவது ஒன்று ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லயபிலிட்டின்றது தெரியல. ஸோ அப்போ தான் நினச்சேன் ஓகே இட் இஸ் வி ஹாவ் டு டேக்கன் கேர் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி வெல்கம் பார்ட்டி ஃபேரல் பார்ட்டி எல்லாம் தேட்டருக்கு கூட்டு போய் ஃபிலிம் போட்டிருக்கோம். அந்த ஃபிலிம் வரும்போது வெல்கம் டு கேஎல்என் சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளாஸில் வந்து நம்ம பிரிண்ட் போட்டு ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் எல்லாமே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சீனியர்ஸ் எல்லாருக்குமே வந்து வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு ஒரு கெட் டுகெதர், அப்புறம் வந்து நைட் அவங்களுக்கு தேவையான பார்ட்டி, அப்புறம் நைட்டு ஒரு 9:45 பஸ்ஸு 47 காஞ்சிபுரம் பஸ்ஸை பிடிச்சி சீனியர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஹாஸ்டல் அடைக்கிற வரைக்கும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ வேலையெல்லாம் பார்த்துட்டு ஓகே குட் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ இட் இஸ் ஃபன், பட் ஃபன் அலாங் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லயபிலிட்டி. ஸோ இது எல்லாமே நம்ம அங்கே கற்றுக்கிட்டது தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ் பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ வெரி ப்ரைட் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி ஆர்கனைசர்ஸ் அண்ட் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் KLNC, எஸ்பெஷலி SMK. ஸோ அவரோட கைடன்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். 10 இயர்ஸ்க்கு இடையில மீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி கவுண்ட் கூடியிருக்கும். ஸோ வாட் வி ஆர் திங்கிங் ஹியர் ஆஃப்டர் எவ்ரி 5 இயர்ஸ் 2030 ரைட்டா 2030 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் நான் அவ்வளோ எனர்ஜியோட எல்லாருமே எனர்ஜியோடு இருந்தோம். காலையில் நண்ப பேர் மறந்துட்டேன், சாரி கார்த்திக் நான் அவ்வளோ பஸ்ஸிலலாம் இறங்கிட்டோம். கேமரான் வர்றாரு, எடுக்கிறாரு, நம்ம டிஷர்ட்லாம் போடுறதுக்கு ஓடிட்டுருக்கோம். கார்த்திக் ஒரு கேள்வி கேட்டான் என்கிட்ட, பாலா எப்படி இருக்காண்டா, எப்போ வருவான் அப்படின்னா. பாலமுருகனை, ஏன்னா கார்த்திக்கு பாலமுருகன் வீட்டில் போய் தங்கி அவங்க அப்பா ஃபேமிலியோட க்ளோஸ். ஐம் லிட்டில் எனக்கு பேச முடியல, என்னோடய எனர்ஜி அப்படி டவுன் பண்ணுச்சு. நான் அப்படியே சரி விட்டுரு அப்படின்னு உடனே அவன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டானா, நான் பேசவான்ற அளவுக்கு அவன் போயிட்டான் கார்த்திக். அப்புறம் கூப்பிட்டு சொன்னேன், அவன் இல்லைடா அப்படின்னு. இல்லைன்னா என்ன சொல்கிற அப்படின்னா, இங்கே இல்லைடா அப்படின்னு. அவனும் ஷாக்கு, நானும் ஷாக்கு. ஏன்னா அவன் அடுத்த வாரத்தை அவங்க அப்பா எப்படி இருக்காரு அப்படி கேட்குறான் கார்த்திக். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம்ல. பட் இட் ஹேப்பன்ஸ் 2 years பிஃபோர், 2.5 years பிஃபோர். ஸோ 2030 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இயர்னு மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம எல்லோரும் வருவோம். தென் ஃபோட்டோ ஃப்ரேம் இஸ் ரெடி, எல்லாருக்கும் பேக்கில் போட்டுட்ருக்காங்க. அண்ட் தென் நண்பவா இது கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஹி ஹேஸ் சம் பிளான். ஃபோக்ஸ் சொல்லுங்கள். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம் நினச்சேன் ஃபார்மேட்டில். சாரி 5 yearsங்கிறது வில் மீட் இன் காலேஜ். பட் ஹூவர்ஸ் இன் சென்னை, ஹூவர்ஸ் இன் பெங்களூர், புனே, மும்பை, அந்தந்த லொக்கேஷன் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ் வில் மீட். பட் மதுரை டெஃபினெட்லி 5 years ஒன்ஸ். பட் சென்னையில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months ஆர் ஒன்ஸ் இன் இயர். சேம் திங் பெங்களூரில் இருக்கிறவங்க ஒன்ஸ் இன் 6 months ஆர் ஒன்ஸ் இன் இயர். இஃப் பாசிபிள் வில் ட்ரை டு மீட் இன் காலேஜ் ஆல்சோ எவ்ரி 1 or 2 years. திஸ் மை சஜஷன். யார் யார் முடியுமோ அவங்க மீட் பண்ணலாம். சென்னையில் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க, பெங்களூர் நிறைய பேர் இருக்கீங்க. திஸ் ஜஸ்ட் மை சஜஷன், மை விஷ். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிள், ஜஸ்ட் ஃபினிஷ் இன் 30 seconds. எனக்கு காலேஜ் கான்டாக்டை விட எனக்கு ஸ்கூல் கான்டாக்ட் நிறைய இருக்குது. I definitely wanted to meet in college because I wanted to have more of people to see. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ தட்ஸ் வை பர்பஸ்லி ஐ மேட் திஸ் பிளான் அண்ட் ஐ கேம் ஹியர் ஆன் Monday morning. இன்ஃபேக்ட் காலேஜ் வரணும்னு நினச்சேன், பட் பண்ண முடியலை. பட் ஸ்டில் ஐ எம் வெரி ஹாப்பி டு see you all. ஸோ அட்லீஸ்ட் சென்னையில் இருக்கிறவங்க, பெங்களூர் இருக்கவங்க, வில் ட்ரை டு மீட் once in 6 months and 1 year. Very good. Thank you.
தேங்க்ஸ், நைஸ் சஜஷன். இப்போ ஒரு சின் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிடுவோம். இவ்வளோ நேரம் ரொம்ப மோனோட்டஸாக இருக்குது. நிறைய ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. ஐ ஃபீல் லைக் கிட்ஸ் ஆர் கெட்டிங் போர்ட் இல்லையா? ஸோ வில் ஹேவ் டு மேக் இட் மோர் இன்டராக்டிவ். என்ன பண்ணலாம்? ஃபுட் இஸ் ஆல்சோ ரெடி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 8:45, 9 ஆகுது இல்லையா? பீப்புள் ஆர் கெட்டிங் ஹங்க்ரி. ஸோ லெட்ஸ் கோ கிராப் த ஃபுட். வி ஜஸ்ட் ஸ்போக் டு த கேட்டரர்ஸ். வி கேன் கெட் த ஃபுட் இன்சைட். மியூசிக் போட்டு விடுவோம். லெட்ஸ் மேக் ஷூர் வி ஆல் இன்டராக்ட் அண்ட் நெட்வொர்க் வித் ஈச் அதர் இன் அ கேஷுவல் வே தேன் திஸ் ஃபார்மல் வே இல்லையா? சார்ட்ஸ் எடுத்து ரவுண்டாக போட்டு வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் டாக்கிங் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ஐ திங்க் தட்ஸ் கோயிங் டு பி மச் பெட்டர் அண்ட் மோர் இன்டராக்டிவ். அண்ட் I think so. Let's change this format and go grab the food, please. Come on. Huh? Yes, dance ஆடுறவங்க டான்ஸ் எல்லாம் டான்ஸ் ஃப்ளோர் போட்டுருவோம். ஓகே, ஸோ நல்ல டான்சர்ஸ் இருக்கும் நம்ம குரூப்பில். யா, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபுட் ஆடிட்டு இருக்கு, வாங்க. தூக்கி வைக்கும் சொந்தம் இதுதானா? தீப்பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இதுதானா? ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கும் தானா? தேடி வந்த சாமிதானா? ஜிகிரி தோஸ்து, ஜிகிரி தோஸ்து, கனவ சேர்த்து சுமக்கும் தோஸ்து, ஜிகிரி தோஸ்து, ஜிகிரி தோஸ்து, கனவ சேர்த்து சுமக்கும் தோஸ்து. கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இதுதானா? தீப்பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இதுதானா? ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கும் தானா? தேடி வந்த சாமிதானா? ஜிகிரி தோஸ்து, ஜிகிரி தோஸ்து, கனவ சேர்த்து சுமக்கும் தோஸ்து. கட்டாந்தரையில கொட்டானல முட்டி திரிகிற கால எட்டா களிகளை எக்கி பறிச்சிட முட்டு கொடுக்கணும் தோழ. வாழும் காலம் எல்லாம் அவன் தானே எல்லாம் என்ன வந்தாலும் ஏத்துக்கலாம். ஜிகிரி தோஸ்து, ஜிகிரி தோஸ்து, கனவ சேர்த்து சுமக்கும் தோஸ்து. மாமா வா மாப்ள அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் இல்ல. ஆனா நமக்குள்ள அந்த அன்புக்கு எல்லையே இல்ல. தங்கத்தை போல ஒரு மனசோட ரெண்டு சிங்கத்தை போல நடப்போம். எப்பவும் தனக்கென வாழாத ஒரு நட்புக்கு இலக்கணம் படைப்போம். நம்மோட சுவாசம் நின்னாலும் பாசம் மறந்திட பழகலையே. வட்டி கடை போல குட்டி போட்டு கூட பறந்திட தடை இல்லையே. உன்னோட சங்காத்தம் எப்போதுமே அடி நெஞ்சில் குடிப்பாட்டம் தான் தங்குமே. இந்நாள போலத்தான் என்னாலுமே புதுசாக பொறக்கட்டும் நம் சொந்தமே. பெத்தவன் பேச்சையும் மத்தவன் பேச்சையும் மண்டையில் எத்தினதில்ல. நட்புக்கு மத்தியில் நிக்கிற யாரையும் சுத்தமா சேர்ந்தனதில்ல. இல்ல இல்ல இல்ல. ஜிகிரி தோஸ்து, ஜிகிரி தோஸ்து, மனச பார்த்து பழகும் தோஸ்து. கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இதுதானா? தீப்பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இதுதானா? ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கும் தானா? தேடி வந்த சாமிதானா? கட்டாந்தரையில கொட்டானல முட்டி திரிகிற கால எட்டா களிகளை எக்கி பறிச்சிட முட்டு கொடுக்கணும் தோழ. வாழும் காலமெல்லாம் அவன் தானே எல்லாம் என்ன வந்தாலும் ஏத்துக்கலாம்.
ரெடி 1 2 3